தந்தை, மகன், தூய ஆவியானவரின் பெயராலே ஆமென். Praise the Lord Jesus Christ. திருப்பாடல் 139 5 6. எனக்கு முன்னும் பின்னும் என்னை சூழ்ந்து இருக்கின்றீர், உமது கையால் என்னை பற்றி பிடிக்கின்றீர். என்னை பற்றிய உம் அறிவு எனக்கு மிகவும் வியப்பாய் உள்ளது, அது உன்னதமானது, என் அறிவுக்கு எட்டாதது. இது திருப்பாடல் ஆசிரியர் தாவீது சொல்கிறார். எந்த அளவுக்கு அவர் கடவுளுடைய இறை பிரசனத்தை உணர்ந்திருப்பார்னா பாருங்களேன், அவரை சூழ்ந்து இருப்பதை திருப்பாடல் ஆசிரியரை திருப்பி மீண்டுமாக பார்க்கிறோம். 125 2ஆம் வசனத்தில் எப்படி சொல்றார்? எருசலேமை சுற்றிலும் மலைகள் இருப்பது போல ஆண்டவர் இப்போதும் எப்போதும் தம் மக்களை சுற்றிலும் இருப்பார். ஸோ அவருடைய இறை பிரசனம், அந்த இறை பிரசனமே நமக்கு போதும் நம்மை பாதுகாக்க. எனக்கு ஒரு அனுபவம் ஞாபகம் வருது. இங்கேருந்து நான் கல்கட்டாக்கு போகிற வழியில் செகண்டராபாத்லேருந்து எனக்கு ட்ரெயின் இங்கேருந்து ஹைதராபாத்துக்கு போய் ஹைதராபாத்தில் இறங்கி காலைல விடிக்கால் இறங்கி மீண்டும் எனக்கு சாயந்தரம் 4 மணிக்கு தான் ட்ரெயின் செகண்டராபாத்லேருந்து. அப்போது எனக்கு ரொம்ப என்ன சொல்கிறது, கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி. அப்போ சின்ன சிஸ்டர் எல்லாம் ஒவ்வொரு வேறு பாஷை பேசுகிறாங்க, ஒரு தமிழ் எங்கேயும் வார்த்தை கேட்கறது இல்லை. ஈவன் இங்கிலீஷ் நான் கேட்டால் கூட அவங்க பதில் சொல்ல மாட்டேன்றாங்க, எப்படி போகணும் அப்படின்னு கேட்கும்போது. அப்போ எனக்கு ஒரு பயங்கர ஒரு மாதிரி பயம், எனக்கு பேசுகிற பாஷைகளும் எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேனேன்னு பயந்துருந்தேன். அந்த சூழ்நிலை எனக்கு தெரிஞ்சது ஒரே ஒருத்தர், என் சகோதரர். ஸோ ஃபோன் பண்ணி கூப்பிட்டுப்போ ஃபோன்லேயே ப்ரேயர் பண்ணாங்க. ப்ரேயர் பண்ணிட்டு என் அண்ணன் சொன்னது, உன்னை சுற்றிலும் ஒரு நெருப்பு வளையத்தை பார்க்குறேன், டோன்ட் வரி, கடவுள் உன்னோடு கூட இருக்கிறார், நீ தைரியமாக போகுன்னு சொன்னாங்க. உடனே எனக்கு வந்த இறை வார்த்தை என்ன தெரியுமா? செக்கரியா 2:5, அதை சுற்றிலும் நானே நெருப்பு சுவராய் அமைவேன். ஆண்டவர் நம் ஒவ்வொருவரை சுற்றிலுமாக நமக்கு முன்னும் பின்னும் சூழ்ந்து நம்மை பாதுகாத்து வருகிறார். அன்பு பிள்ளைகளை, கவலைப்படாதீங்க, கலங்காதீங்க. அன்று இறை பிரசனம் எப்பொழுதும் உங்களோடு கூட இருக்கும். யாரும் உங்களுக்கு எதிராய் தீங்கு நினைக்கவும் முடியாது, தீங்கு செய்யவும் முடியாது. இன்னும் அடுத்த வசனம் பார்த்தீங்களா? ஆண்டுடைய கை நம்மை பற்றி பிடிக்கிறதாம். அவன் வலப்பக்கம் இருக்கிறார், அவருடைய கை என்னை பற்றி பிடிக்கிறதா. என்ன அர்த்தம் தெரியுமா? His hand has such power. அவருடைய கரத்திற்கு அவ்வளோ வல்லமை இருக்கு. எல்லாருமே நீங்கள் நெகேமியாவை எடுத்துக்கோங்க, நெஸ்ராவை எடுத்துக்கோங்க, அந்த புத்தகத்தில் எல்லாம் சொல்கிறார், ஆண்டுடைய அருட்கரம் என்னோடு கூட இருந்தால் நான் வெற்றி பெற்றேன், ஆண்டுடைய அருட்கரம் என்னோடு இருந்து என் எதிரிகளை தாக்கியது. அதே போல திருப்பாடலில் 21:8 படிப்போம், உம் கை உம் எதிரிகளை எல்லாம் தேடி பிடிக்கும், உமது வலக்கை உம்மை வெறுப்போரை எட்டி பிடிக்கும். ஆண்டவர் நமக்கு கூடவே இருக்கிறார். விடுதலை பயணம் 14:14 என்ன படிக்கிறோம்? இந்த போர் நோண்டிதல்ல, நீ அமைதியாக நான் உனக்காக போரிடுவேன்னு சொல்றாரா? நாம் அமைதியாக இருக்கும்போது என்னோடு கூட என் அருகில் இருக்கிற ஆண்டவர். ஏசாயா புத்தகம் 51 படிக்கிறது போல, அவருடைய கையின் நிழலில் நான் இருக்கிறேன். அப்படி என்ன அர்த்தம்? அவருடைய கை நம் அருகில் இருக்கிறது. அப்போ என் பகைவர், என்னை பகைக்கிறவர்கள், என்னை வெறுப்பவர்களை நாம் வெறுக்க வேண்டாம், நாம் பகைக்க வேண்டாம். அவருடைய கை அதை பற்றி பார்க்கணும். இவ்வளவாக சூழ்ந்திருக்கிற நாம், இவ்வளவாக அவர் அனுபவிக்கிற நாம் ஏன் பயப்படணும்? கண்களை மூடி போய் செபிப்போமா? நாம் யாபேசின் ஜெபத்தை போல செபிப்போம். 1 குறிப்பேடு 4:10 யாபேசின் ஜெபம் இதுதான். ஆண்டவரே, உங்க கை என்னோடு கூட இருந்தா போதும், நீரினை பிடித்து கொண்டால் போதும் என்று சொல்றார். யோசிச்சு பாருங்க. எனக்கு ஒரு ஞாபகம், ஒரு சம்பவம். ஒரு தாய் ஒரு நெருப்புல ஆக்சிடென்ட்ல குழந்தைய பாதுகாக்கணும் பிடிச்சிட்டு இருக்கிறாங்க, டைட்டா பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. குழந்தைய பாதுகாக்கிறதுக்காக உள்ள வர்றாங்க, கத்துறாங்க. என்ன ஆனா அவன் உள்ள கிட்ட நெருங்கி வர்றதுக்குள்ளார இவங்க கையை எல்லாமே எரிஞ்சிருச்சு. அது சகிச்சு அவ்வளோ சூட தழிச்சு பிடிச்சாலும் அந்த ஒரு டைம் என்ன பண்ணிட்டாங்க, கையை விட்டுட்டாங்க. அந்த குழந்தை கீழே விழுந்துருச்சு. அது குழந்தைய காப்பாற்றிட்டாங்க. ஆனாலும் அந்த தாய்க்கு கூட ஒரு ஒரு எல்லை இருக்குது, அதுக்கு மேலே அவங்களால பிடிக்க முடியாது, பாதுகாக்க முடியாது.
அதே போல் ஒரு தந்தை, ஒரு பஸ்ஸு உருண்டு அவங்க கீழே விழுந்துட்டாங்க. பையனை கையில் டைட்டாக பிடிச்சிருக்கான். அந்த தம்பி வந்து இப்படி குரல் பிடிச்சிட்டு இருக்கான். அவங்க அப்பா சொல்கிறாரு, தம்பி என்னை டைட்டாக பிடிச்சிக்கோ, விட்டுறாத, இன்னும் கொஞ்ச நேரம் தான் நான் இந்த மரத்துக்கு கிளைய பிடிச்சிருவேன், நீ அதுவே என்னை பிடிச்சிட்டே இருன்னு. அந்த குழந்தை அவங்க அப்பாவை டைட்டாக பிடிச்சிட்டு இருக்கிறான். ஆனால் இவர் மேலே ஏறி கரெக்டாக இவர் கிளைய பிடிச்சி கரெக்டாக அமர்ற நேரம் அந்த குழந்தைக்கு கை வலிக்குதுன்னு விட்டுட்டான். அப்பா கை வலிக்குது அப்படின்னு சொல்லி கீழே விட்டுட்டான். அவன் இதாங்க ஆண்டவர். நம்ம கையை ஆண்டவர் பிடிச்சா அது ஸ்ட்ராங்காக நிற்கும். ஆனால் நான் ஆண்டவர் கையை பிடிச்சிட்டு இருந்தா சூழ்நிலைகள் வரும்போது, எனக்கு எதிரான சூழ்நிலை வரும்போது, சோதனைகள் வரும்போது அறிந்து அறியாமல் அப்படி மெதுவாக நான் விட்டு விலகிடுவேன். இன்னைக்கு நாம் செபிப்போம். யாபேசை போல ஆண்டவர் என்னது கை நீங்க பிடிச்சுக்கங்க. செபிப்போமா? அன்புள்ள தகப்பனே, இந்த நாளுக்காக உமக்கு கோடி கோடி நன்றி செலுத்துகிறோம். உமது இறை பிரசன்னம் எங்களை சூழ்ந்து இருப்பதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. எல்லா சூழ்நிலையிலும், எல்லா நிலையிலும், எல்லா நிமிடங்களிலும் நீர் எங்களை சுற்றி இருக்கிறீர் என்ற அந்த அனுபவத்தை மட்டும் நாங்கள் எப்பொழுது பெற்றுக்கொள்ளவும், அதை நினைவாக இருக்கவும் எங்களுக்கு உதவி செய்யுங்க. அதே நேரத்தில் ஆண்டவரே, உமது கை எங்களை பற்றி பிடிக்கட்டும் ஆண்டவரே. ஒரு நாளும் நீர் எங்களை கைவிட்டு விலகுவதும் இல்லை, கை நெகிழ்வதும் இல்லை என்று சொல்லி நாங்கள் யோசுவா 1:5 படிக்கிறோம். நீர் கைவிடாத கடவுள், கை நெகிழாத கடவுள். எங்கள் மேல் அதிகமாய் அன்பும் பாசமும் வைக்கிற எங்கள் தந்தையாக இருக்கலாம், எங்கள் தாயாக இருக்கலாம், எங்கள் சகோதரனாக இருக்கலாம், எங்கள் சகோதரிகளாக இருக்கலாம், எங்கள் நண்பனாக இருக்கலாம், நல்ல உறவாக இருக்கலாம், விட்டு போகலாம். ஆனால் ஆண்டவர் நீர் எந்த சூழ்நிலையிலும் எங்களை விடாமல் கை நெகிழாமல் காக்கிற கடவுள் என்பதை நாங்கள் நம்புகிறோம். உண்மையே நாங்கள் முழுமையாய் எங்கள் கண்களை பதிய வைத்து பார்க்கிறோம். ஆசீர்வதிக்க மாட்டவன் அன்பு தெய்வத்தாயே, புனித யோசேப்பே, அனைத்து வானதூதர்களை, புனிதர்களை எங்களுக்காய் பரிந்து பேசும். ஆமென். God bless you. Ave Maria, Ave Maria, Ave Maria. லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பீஸ்.